மரத்தினர் கட்டக்கூடிய புனிதர் நிருபம் தாங்கிய கொடிகள், மொழுக்குவத்திரிகள், புனித நீர், ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், நேர்த்திப் பொருட்கள், இன்றும் நாளையும் திருவழிபாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற புனிதரின் செபங்கள் அடங்கிய புத்தகங்கள் இங்கே விற்பனையாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இத்திருத்தல பராமரிப்புக்காகவும் திருவழிபாட்டிற்காகவும் பல தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை நிவர்த்தி செய்ய விரும்புகின்ற புனிதரின் பக்தர்களாகிய நீங்கள் இத்திருத்தல பரிபாலகரையோ அன்றையில் கரும பீடத்திலேயோ நாட முடியும். கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் பரிபாலகரின் பக்தர்களுக்கான அறிவுறுத்தல். கோடியேற்றுகிறாம் கச்சதீவு புனித அந்தோணியார் யாத்திரை தலத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பக்தர்களாகிய உங்களை யாழ் மறை மாவட்ட ஆயர் தந்தையவர்களின் சார்பில் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். நீங்கள் நின்று கொண்டிருப்பது யாழ் மறை மாவட்டத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள யாத்திரை தலமாகும். எனவே அதன் புனிதத்தன்மை அறிந்திருக்கிற நீங்கள் களியாட்டங்களை தவிர்த்து செபமரனுடன் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இவ் அரிய வாய்ப்பை குறுகிய நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பக்தர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மனசல கூடங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை முறையாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இத்தீவினில் தீ மூட்டுவதை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே தீ மூட்டுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தங்களுக்கு ஏதாவது தேவைகள் மற்றும் உதவிகள் தேவைப்படும் ஆலயத்தின் பின்புறத்தில் அமைய பெற்றுள்ள பரிபாலகரின் கருமப்பீடத்திலோ அன்றைய ஆலயத்தின் வலப்பக்கத்தில் அமைந்துள்ள பிரதேச செயலகத்தையோ அணுகுங்கள். அவர்கள் உங்களை வழிபடுத்துவார்கள். பெருமதிமிக்க நேர்த்தியான நேரத்தினையும் நிதியையும் பலரின் உழைப்பையும் பயன்படுத்தி நீங்கள் அருந்துகின்ற குடிநீரானது இவ்விடத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய பெருமதியான உடைமைகளுக்கும் பணத்துக்கும் நீங்களே பொறுப்பாக இருக்கிறீர்கள். எனவே வேளையிலும் அவதானமாக இருங்கள். உங்களுக்கு உதவுவதற்காக இவ்விழா சிறப்பு இடம்பெறவுமே கடற்படையினர், போலீசார், குருக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விடத்தில் பணியாற்றுகிறார்கள். எனவே அவர்களுக்கு உங்களது ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். மெழுகுவர்த்தி மற்றும் ஊதுபத்திகளை பற்ற வைப்போர் அவற்றுக்கான பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட இடங்களில் கொளுத்துங்கள். புனிதரின் திருச்செருபத்துக்கு அருகிலோ பழைய புதிய ஆலயத்துக்கு உள்ளேயோ கொளுத்துவதை தவிருங்கள். அந்த பக்கம்